ஆம்பூர் கலவர வழக்கில் 22 பேர் குற்றவாளிகள் என திருப்பத்தூர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. ஆம்பூர் கலவர வழக்கில் 22 பேர் குற்றவாளிகள் என திருப்பத்தூர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஆம்பூர் கலவர வழக்கில் 22 பேர் குற்றவாளிகள் என திருப்பத்தூர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இது குறித்தான முழுமையான விவரங்களுடன் செய்தி ஆசிரியர் வேல்ராஜ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் வேல்ராஜ், விவரங்களை பதிவு செய்யுங்க. கடந்த 2015ஆம் ஆண்டு பெண் மாயமான வழக்கில் ஷமீல் அகமது என்பவரை காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்து சென்ற நிலையில் அவர் வீடு திரும்பிய சில தினங்களில் உயிரிழக்கிறார். இதனை தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட அமைப்பினர் அங்குள்ள காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கின்றனர். அதாவது காவல்துறையினர் தாக்கியதால் ஷமீல் அகமது உயிரிழந்தார் என்று கூறி இந்த தாக்குதல் நடத்தப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து ஒரு 7 காவல்துறையினர் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. சில தினங்களிலே அந்த வழக்கு பதிவில் திருப்தி இல்லை என்று நீதிமன்றம் அறிவிக்கிறது. இதன் தொடர்ச்சியாக கடந்த 2015ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 27ஆம் தேதி இந்த சம்பவம் நடக்கிறது. இரவு 7 மணி அளவில் 500க்கும் மேற்பட்டவர்கள் திரண்டு ஆம்பூர் நகரிலே ஒரு மிகப்பெரிய சாலை மறியலை முன்னெடுக்கின்றனர். இந்த சாலை மறியலில் ஏராளமான வாகனங்கள் அடித்து நொறுக்கப்படுகிறது. 30க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் அடித்து நொறுக்கப்படுகிறது. இதில் 15 பெண் காவலர்கள் உட்பட 54 காவலர்கள் காயமடைந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இது தொடர்பாக 191 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. 191 பேர் கைது செய்யப்பட்டனர். இது தொடர்பாக 7 வழக்குகள் தனித்தனியாக 7 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பான இந்த வழக்கு விசாரணையானது கடந்த 10 வருடங்களாக நடந்து வந்த நிலையில் இந்த சம்பவத்தில் இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. இதில் 161 பேர் விடுதலை செய்யப்பட்டனர். 22 பேர் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முன்னாள் மனிதநேய மக்கள் கட்சியின் எம்எல்ஏ அஸ்லாம் பாஷாவின் சொத்துக்களை, அதாவது பொது சொத்துக்களை சேதப்படுத்தியதற்காக அவரது சொத்துக்களை நஷ்ட ஈடாக அவரது சொத்துக்களை பறிமுதல் செய்யவும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. வேல்ராஜ், விவரங்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.